சண்டிகர் திப்ருகர் ரயில் உத்தரப்பிரதேசத்தில் தற்போது 12 ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த ரயில் பெட்டிகள் சண்டிகரிலிருந்து திப்ருகர் செல்லும் வழியில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவோ தண்டவாளத்தில் ஏற்பட்டுள்ள விரிசல் காரணமாகவோ இந்த விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என கருதப்படுகிறது. 3 ஏசி ரயில் பெட்டிகள் உள்ளிட்ட 12 பெட்டிகள் ஒன்றோடொன்று மோதி கவிழ்ந்திருப்பதால் ஏற்பட்டுள்ள சேதம் மற்றும் பாதிப்பு குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகவில்லை. மோதிக் ஜிலாகி என்ற இடத்தில் ஏற்பட்டுள்ள இந்த விபத்தில் 12 ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விபத்து ஏற்பட்ட பகுதியில் மீட்பு படையினர் அங்கு பெட்டிகளுக்குள் சிக்கியுள்ளவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக திப்ருகர் சண்டிகர் மார்க்கமாக செல்லும் ரயில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து ரயில் விபத்துகள் ஒடிசா மாநிலம் பாலசோரில் 3 ரயில்கள் ஒன்றோடொன்று மோதி ஒரு 261 பேர் உயிரிழந்துள்ள சூழ்நிலை நிகழ்ந்து ஒரு 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. அடுத்தடுத்து தொடர்ந்து ரயில் விபத்துகள் ஏற்பட்டிருப்பதன் மூலமாக ரயில் பயணத்தின் பாதுகாப்பு தற்போது கேள்விக்குறியாகி இருப்பதாக தகவல் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா என்ற இடத்தில் இந்த பயணிகள் ரயில் பகலில் 10 to 12 பெட்டிகள் வரை பகல் பொழுதில் இந்த ரயில் கவிழ்ந்து விழுந்திருப்பது ரயில்வே தண்டவாளத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பா அல்லது ரயில் பெட்டிகள் கவிழ்ந்ததற்கான காரணம் என்ன என்று முதல் கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக ரயில் விபத்துகள் கடந்த ஜூன் மாதம் இந்தியாவையே உலுக்கிய அந்த ரயில் விபத்து நடைபெற்று 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் மற்றொரு ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதே போல ஒடிசா பாலசோர் ரயில் விபத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து தொடர்ந்து விபத்துகள் நடந்து கொண்டிருப்பதால் ரயில்வே அமைச்சகம் மற்றும் ரயில்வே துறையின் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் தான் உத்தரப்பிரதேசத்தில் இன்று திப்ருகர் சண்டிகர் மார்க்கத்தில் 8 ரயில் பெட்டிகள் கவிழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகலில் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதால் ஊர் பொதுமக்கள் மற்றும் மீட்பு படையினர் ரயில்வே துறையினரும் அந்த இடத்தில் மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகி அந்த வயல்வெளி பகுதியில் கவிழ்ந்து கிடப்பதால் அதில் சிக்கியுள்ளவரை மீட்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது பெட்டிகளுக்குள் சிக்கியுள்ள பயணிகள் எத்தனை பேர், இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முதல் கட்ட தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. 10 முதல் 12 பெட்டிகள் தடம் புரண்டு ரயில் தண்டவாளத்தை விட்டு விலகி அங்கு விளைநிலங்களில் உருண்டு கிடப்பதால் சேத மதிப்பீடு மற்றும் அந்த ரயில் பெட்டிகளுக்குள் சிக்கி யாரும் உயிரிழந்திருக்க கூடுமா என்று தேடுதல் வேட்டையில் தொடர்ந்து ரயில்வே மீட்பு படையினரும் உள்ளூர் பொதுமக்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா என்ற பகுதியில் இந்த ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 3 ஏசி ரயில் பெட்டிகள் உள்ளிட்ட 12 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த பெட்டிகளுக்குள் சிக்கியுள்ளவரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ரயில் பெட்டிகள் ஒன்றோடொன்று மோதிய அளவில் கவிழ்ந்திருக்கிறது. இது ரயில் மீது தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ரயில்கள் ஒன்றோடொன்று மோதவில்லை. தடம் புரண்டதற்கான காரணம் என்ன? தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் அந்த பகுதி ரயில் தண்டவாளத்தில் எதுவும் சேதம் ஏற்பட்டிருந்ததா? ரயில் பெட்டிகள் அந்த கிராசிங் பாயிண்டில் ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதா? என்ன காரணம் என்பது தொடர்பான விசாரணை மற்றும் மீட்பு படையினரின் விசாரணை முடிவடைந்த பின்னர் தான் தெரிய வரும். இப்போது ரயில் பெட்டிகளுக்குள் சிக்கி பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது, பயணிகளின் நிலை என்ன என்பது தொடர்பாக அடுத்தடுத்து வரும் தகவல்களில் நாம் தொடர்ந்து தெரிவிக்கலாம்.